ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இன்றைய தினம் நாம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வரும் 39 மற்றும் 40வது ஸ்லோகத்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது 39வது ஸ்லோகத்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம். அதுலஷரபோ பீம சமயக்னோ ஹவிர்ஹரிஹி சர்வலக்ஷணலக்ஷண்யோ லக்ஷ்மீவான் சமிதிஞ்சயः. அதுலஷரபோ பீம சமயக்னோ ஹவிர்ஹரிஹி சர்வலக்ஷணலக்ஷண்யோ லக்ஷ்மீவான் சமிதிஞ்சயः. அதுலஷரபோ பீம சமயக்னோ ஹவிர்ஹரிஹி சர்வலக்ஷணலக்ஷண்யோ லக்ஷ்மீவான் சமிதிஞ்சயः. இப்பொழுது இந்த ஸ்லோகத்தின் பொருளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுல என்றால் ஒப்பில்லாதவன், சரப என்றால் அழிப்பவன், பீம என்றால் தன் ஆணையை கடப்பவருக்கு பயங்கரன், சமயக்ன என்றால் காலம் அறிந்தவன், ஹவிர்ஹரி என்றால் ஹவியுணவை ஏற்பவன், சர்வலக்ஷண லக்ஷண்ய என்றால் எல்லா சுபலட்சணங்களும் பொருந்தியவன், லக்ஷ்மிவான் என்றால் பூமகளின் கேள்வன், சமிதிஞ்சய என்றால் வெற்றி மகளை உடையவன். இப்பொழுது நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யலாம். அதுலஷரபோ பீம சமயக்னோ ஹவிர்ஹரிஹி சர்வலக்ஷணலக்ஷண்யோ லக்ஷ்மீவான் சமிதிஞ்சயः. அதுலஷரபோ பீம சமயக்னோ ஹவிர்ஹரிஹி சர்வலக்ஷணலக்ஷண்யோ லக்ஷ்மீவான் சமிதிஞ்சயः. இப்பொழுது 40வது ஸ்லோகத்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம். விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ ஹேதுர் தாமோதரஸ்ஸஹ மஹீதரோ மகாபாகோ வேகவானமிதாசனः. விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ ஹேதுர் தாமோதரஸ்ஸஹ மஹீதரோ மகாபாகோ வேகவானமிதாசனः. இப்பொழுது இந்த ஸ்லோகத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். விக்ஷர என்றால் குறைவற்றவன், ரோஹித என்றால் சிவந்தவன், மார்க என்றால் தேடப்படுபவன், ஹேது என்றால் காரணமாயிருப்பவன், தாமோதர என்றால் உலகங்களை வயிற்றில் தாங்குபவன், சக என்றால் பொறுமையுள்ளவன், மஹீதர என்றால் பூமியை தாங்குபவன், மகாபாக என்றால் மகாபாக்கியம் உடையவன், வேகவான் என்றால் வேகம் உள்ளவன், அமிதாசன என்றால் பெருத்த உணவு உண்பவன். இப்பொழுது என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யலாம். விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ ஹேதுர் தாமோதரஸ்ஸஹ மஹீதரோ மகாபாகோ வேகவானமிதாசனः. விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ ஹேதுர் தாமோதரஸ்ஸஹ மஹீதரோ மகாபாகோ வேகவானமிதாசனः. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.